சார். எஸ். இங்க இருக்கீங்களா? சார் சொல்லுங்க. இங்க சிவாங்கிறது நான் தான். இவ என் பொண்ணு, ஒரே பொண்ணு. சரி பேரு மீனா. சரி. பாட தெரியும், ஆட தெரியும், நல்லா சமைக்க தெரியும். சரி, இதெல்லாம் எனக்கு எதுக்கு தெரியணும்? அப்பத்தானே முடிவெடுக்க வசதியா இருக்கும். என்ன முடிவு? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு தான். என்ன கல்யாணமா? இங்க சிவாங்கிறது யாரு? இவர் தான். வாய புத்தி சும்மாரியா ரப்பரவாயா, எங்களுக்கு தெரியாதா? இது என் ஒரே பொண்ணு, தவம் இருந்து பெற்றது. பேரு காமாட்சி. நீங்க காமின்னு கூட சொல்லலாம். இவளை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்காவா? எதுக்கு? என்ன பையன் பதறான் சார்? கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். என் பொண்ணை கட்டிங்க. ஐயோ நான் இல்ல. ஐயோ நான் இல்ல. நீமா? என்ன இது ஒரே குழப்பமா இருக்க? மணமகள் தேவை, ஜாதி மதம் தேவையில்லை, அழகும் பணமும் 2ஆம் பட்சம், உடனே வரவும்னு விளம்பரம் கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. என்னது விளம்பரம்? நான் கொடுத்தேன். பின்ன நானா கொடுத்தேன்? ஏதோ ஒரு தைரியத்துல கொடுத்துட்டீங்க. எனிஹவ், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த பொண்ணை செலக்ட் பண்றதுன்னு குழம்பி போயிட்டீங்களா? டோன்ட் வரி, நானே செலக்ட் பண்ணி தரேன். ரஜினி ப்ளீஸ், நான் விளம்பரமே கொடுக்கல. ஐயோ சும்மா இருங்க, வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. ஏமா அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க. இவருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். இருங்க, நானே செலக்ட் பண்றேன். அறிவுல இவங்க ஓகே, அழகுல இவங்க ஓகே, பார்வைக்கு சூப்பர், படிப்புல இவங்க ஓகே, எனக்கு எல்லாமே ஓகே. உங்களுக்கு எது ஓகே? அப்பா அம்மாவை பார்த்து செலக்ட் பண்ண சொல்லட்டுமா? ஐயோ அவங்க வேறயா? யாரோ ஒரு பையனை என் மகனா நடிக்க வச்சு அவமானப்படுத்தினல்ல, அனுபவி ராஜா. சிவா, அங்க என்னப்பா சத்தம்? அது வந்து நான் சொல்றேன். நீ சுமாரு, நான் பேசிட்டு இருக்கல. அப்பா டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சிவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும். ஓகே? வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? இது நியாயமான நீயே கேளுமா. சீக்கிரம் ஒரு முடிவு சொல்லுமா. பொறுங்க, அவசரப்படாதீங்க, ஒரு நல்ல முடிவுக்கே வருவோம். இத பாருங்க, விளம்பரத்தையும் கொடுத்துட்டு இப்ப கல்யாணம் வேணாம்னா என்ன அர்த்தம்? விளையாடுறீங்களா? விளையாடுறது நீயா நானா? நாங்களும் பணக்காரங்க தான். புரோக்கர் கமிஷன் மிச்சமாக தான் நேர்ல வந்திருக்கோம். சைலன்ஸ். இந்த விளம்பரத்தை நான் கொடுக்கல. அப்ப நாங்களா கொடுத்துட்டு வந்திருக்கோமா? விளம்பரத்தையும் கொடுத்துட்டு டொனேஷன் வந்துருன்னு திமிரா சொல்றான் பாரு. கூப்பிடாத பெரியவரே. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. என்ன கூட பிடிக்கலையா? பிடிக்கல. அவன் எந்த ஊருக்கும் வரமாட்டான், நாம நம்ம ஊருக்கு போலாம். சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே பள்ளிக்கு சென்றாளோ, படிக்க சென்றாளோ. என்ன மிஸ்டர், விளையாடுறியா? இல்லையே, உட்காந்துட்டு இருக்கோம். என் மேல ஏன் கல் எறிஞ்ச? பூவை போட்டு பார்த்தோம், பிரயோஜனம் இல்ல, அதான். உன் மேல நான் கல்லறியில. கையில கல்ல வச்சுக்கிட்டு ஹரிச்சந்திர மாதிரி பேசுறியே. நான் அடிக்கல. நீதான் அடிச்ச. இல்ல நீதான். அப்ப அடிக்கல, இப்ப அடிக்கிறேன். என்ன ரஞ்சினி, கோவமா இருக்க? எனக்கு மட்டும் நெற்றிக்கண் இருந்திருந்தா அவனை சுட்டே எரிச்சிருப்பேன். அவன் யாரு? சிவா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, உண்டியல் மேட்டர்ல என்கிட்டே வாலாடிட்டு தான் இருக்கிறான். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, நான் இப்பவே போய் அந்த பையல பந்தாடிடுறேன். நேருக்கு நேரா மோதினா பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிடும். வீணா உனக்கு கெட்ட பேர் வரும்.
அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவன் கொத்தத்தை அடக்க நான் வைக்க போற பந்தயத்துல நீ கலந்துக்கிட்டா போதும். வெற்றி உனக்குதான். முதல்ல எனக்கு ஒரு மெக்கானிக் வேணும். அம்மா, விக்கி சார் உங்களை பார்க்க சொன்னார். குட். அதுவும் அங்க இருக்கிற மோட்டார் பைக்கோட பிரேக்கை கட் பண்ணும். சரிம்மா. யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. ஓகே, நான் பாத்துக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவர் மிஸ்டர் விக்கி, நம்ம காலேஜ் ஹீரோ பைக் மன்மதன். இவர் சார்பா நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன். இங்க இருந்து அதோ அங்க தெரியுற மைக்ரோவேவ் டவருக்கு போய் அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட ஒரு கர்ச்சீஃப வாங்கிட்டு திரும்பியும் இதே இடத்துக்கு வரணும். 10 கிலோமீட்டர் தூரத்தை 5 நிமிஷத்துல போய் வருவாருன்னு நான் சவால் விடுறேன். இந்த சவால வாலிப கூட்டம் ஏத்துக்குதா? மீச வச்ச மீச வைக்காத ஆம்பளைங்க யாராவது இருக்கீங்களா? ரத்தம் கொதிக்குது, மீச துடிக்குது. விடுறேன் பார் சவால். இன்னைக்கு நடக்க போற பைக் போட்டியில ஆனழகன், அசகாய சூரன், வீராதி வீரன் சிவா கலந்து கொள்கிறார். என்னடா அது? டைலாக் ஈஸியா வருதுன்னு விட்டுட்டா. மாணவர்களுடைய மான பிரச்சனையே உங்க கையில தாண்டா இருக்குது. விட்டுடாத. யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. இது ஆம்பளைங்களுக்கு விடப்பட்ட சவால். தள்ளுங்கடா. யாருக்கு சவால் விடுறீங்க? பிச்சுவா பிச்சு. எங்க ஆளு வராரு பாரு. நீ யாருக்கு சவால் விடுறன்னு எனக்கு தெரியும். நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். நான் இந்த போட்டியில ஜெயிச்சா, நல்லா கேட்டுங்க மிஸ் ரஞ்சனி, நான் கேட்டதை கொடுப்பீங்களா? யா. தேங்க்யூ. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி ரஞ்சனி எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். ஓகே. ஷூர். யா! சிவா! 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 விக்கி! 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 ஓய் வா. என்னடி நீ பாட்டுக்கு முத்தம் தரேன்னு சொல்லிட்ட? இவன் ஜெயிச்சிட்டானா? முத்தம் வாங்குறதுக்கு முதல்ல முகத்தோட வரானா பாரு. அப்படின்னா அவன் பைக்ல பெட்ரோல் தான் இருக்கும், பிரேக் இருக்காது. என்னடி சொல்ற? அவன் பைக்கோட பிரேக்க மெக்கானிக்க வச்சு கட் பண்ணிட்டேன். முதல்ல உயிரோட திரும்பட்டும், முத்தத்தை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்ட? உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகட்டுமே, எனக்கு என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. டேஞ்சரான ஆளுமானி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? சிவாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களையும் உன்னோட ஜெயில தள்ளிடுவாங்க. என்னது ஒரே ஒரு பைக் வர சத்தம் மட்டும் கேக்குது? ஏப்பா மெக்கானிக், அந்த பைக்கோட பிரேக்கை கட் பண்ணலையா? இல்லம்மா, ஏன்? எங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு கிளினிக்னு தான் பேர் வச்சிருக்கோம். நாங்களும் டாக்டரும் ஒரு வகையில ஒண்ணுதான். என்ன அவர் கையில ஸ்டெத் வச்சிருப்பாரு, நாங்க திருப்புளி வச்சிருக்கோம். டாக்டருங்கிறவங்க உயிரை காப்பாத்தணுமே தவிர போக்க கூடாது. பெரிய யோகிய மாதிரி பேசுறியே, கை நீட்டி காசு வாங்கல? வாங்கினேன். ஏன் வாங்கின? நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா வேற ஒரு மெக்கானிக்கை பார்த்துருப்பீங்க. அவனும் காசுக்கு ஆசைப்பட்டு பிரேக்கை கட் பண்ணியிருப்பான். வீணா ஒரு உயிர் போயிருக்கும். இனிமே இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்க.
இந்தாங்க உங்க பணம். Stupid. ஆமா, இங்கிலீஷ்ல இதை ஒண்ணு கத்துக்குங்க. நீங்க எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணி. பெரிய இவர் மாதிரி. ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி ரஞ்சினி அவர்கள் சிவாவுக்கு முத்தம் கொடுப்பார்கள். முத்தம் கொடு, 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 முத்தம் கொடு. நான் நினைச்சா இத்தனை பேர் மத்தியில உன் மானத்தை வாங்கலாம். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? எந்த ஆம்பளையும் தனக்கு வரப்போற பொண்டாட்டி புனிதமானவளா இருக்கணும்னு தான் நினைப்பான். அந்த புனிதத்தை கெடுத்து வரப்போற உன் கணவனுக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல.